ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசாலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாக இந்த டிட்வா புயல்னால மழை வெறிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரியான மழை, குளிர் செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குளிர் பயங்கரமாக இருக்குது. இவங்களுக்கு லீவு சனிக்கிழமை இன்றைக்கி. அதனால் இவங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுன்னு சொல்லி பணியாரம் சுடுவோன்னு சொல்லி ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ரவாவும் மைதா பணியாரம் தான். ரவையும் மைதாவும் கொஞ்சம் பாதி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு சீனி போட்டாச்சு. வெல்லம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சீனி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே ஏலக்காய் பிச்சு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாசனைக்கு ஏலக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறனால ஏலக்காவும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சீனி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஏதோ கருப்பை தூசி இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு ஆனால் இது ஒரு அரை மணி நேரம்னாலும் ஊறினா தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு நான் ஒரு 4 ஏலக்காய் போட்டேன். ஏலக்காய் போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிறணும் நல்லா. அது ஏலக்காயில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு ஃப்ரெண்ட்ஸ், அதை கூட அந்த விதையை கூட எடுக்கும் சொல்லிட்டு ஐஸான. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கட்டியே இருக்கக்கூடாது, திரள இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி ஊற்றினா எண்ணெய் ரொம்ப இதாக குடிக்கும், எண்ணெயாக இருக்கும் இது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் மாவாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆம்லேட் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காண்டி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக சூப்பராக கொடுத்துட்ட உடனே நல்லா சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மழைக்கு அதுக்கும் வீட்டுக்குள்ளேயே நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. நைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் ஒரு 7:30 தான் இருக்கும். அதுக்குள்ளேயே இங்கே பாருங்கள் வெளியே எப்படி இருட்டி 7:30 மணிக்கு அப்படியே தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.